Happy Sabbath. Happy Sabbath. So start பண்ண முன்னாடி let's have a short word of prayer. Most gracious Heavenly Father, which art in heaven, thank you for this blessed Sabbath. Thank you for this blessed day as we remember the great sacrifice which you made for us, Lord. We pray that your thoughts, your will would be impressed deep into our hearts and minds, Lord. Be with us, guide us, and lead us, Lord. May your Spirit direct us, Lord. We have these few blessings and mercy in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen. Thank you for the special song. In the week வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் வீக்காக இருந்துச்சு. எந்த நான் அட்வென்டிஸ்ட் ஆர் எனி அதர் கிறிஸ்டியன் சர்ச்சஸில் போனீங்கன்னா இட் வாஸ் அ பிஸி வீக். இந்த வீக் என்ன வீக்குன்னா ஜீசஸ் உடைய சாக்ரிஃபைஸ், ஜீசஸ் உடைய க்ரூசிஃபிஷன், ஜீசஸ் உடைய ரிசரக்ஷனை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நிறையா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் கோயின்சிடென்ட்லி நம்ம சர்ச்சில் இப்போ என்ன இருக்குது, கம்யூனியன் சர்வீஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கம்யூனியன் சர்வீஸும் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் பயங்கர இன்டர் கனெக்டட். ஸோ இன்னைக்கு என்னுடைய டாப்பிக்கும் ஹைலி ரிலேட்டட். என்னென்னா ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நான் வந்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அந்த கடைசி வாரத்தை பற்றி பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தேன், நிறையா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து ஃபியூ தாட்ஸ் தான் ನಾನು இன்னைக்கு ಶೇರ್ பண்ணலாನ್ನಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಕೊನೆಯ ವಾರದ ಬಗ್ಗೆನೇ ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ನೋಡೋಣ ಅಂತ. ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ், நிறையா டைட்டில்ஸாக கொடுத்துருக்கலாம் ஆச்சு. ஸோ ஆனால் மெயின் பார்க்க போகிறோன்னா த பேஷன் வீக். இந்த பேஷன் வீக்கில் இந்த கம்யூனியன் சர்வீஸில் ஒரு ஸ்மால் ஃபோக்கஸ் எதில் பார்க்கலான்ட்டு இருந்தேன்னா அந்த ஃபுட் வாஷிங். நம்ம கம்யூனியன் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் கால் கழுவிட்டு வரோம் இல்லையா, அதில் எனக்கு வந்த ஃபியூ தாட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஜான் 13th chapter 1 to 17 ஏதோ அங்கே ஃபோக்கஸ் இல்லை, அங்கேருந்து அந்த கீ தாட்ஸை நம்ம எடுக்கலான்ட்டு தான் பார்த்தேன். ஸோ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸாக பார்க்கணுன்னா ஜீசஸ், ஜூடஸ், பீட்டர் இவங்கள இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் இன்றைக்குடைய தாட்ஸ் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நிறையா டைட்டில்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோமா, ஆர் யூ ஹியரிங் ஜீசஸ், அந்த ஒரு தாட் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு த லவ் ஆஃப் ஜீசஸ், அந்த தாட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்க போனோன்னா இந்த பேஷன் வீக் ஆஃப் கிரைஸ்ட், அதுலேருந்து தான் இந்த எல்லா லெசன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட் வாஷிங் நடக்கும்போது இதை எங்கே பார்க்குறோம், ஜான் 13:5 அதில் இருக்கும்போது எல்லா டிசைபிள்ஸ் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஜீசஸ் வந்துட்டு ஒருத்தர் காலை கழுவ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா நிறைய சம்மன்ஸ் நம்ம கேட்டிருப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை, அது சேம் திங்கை தான் நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதில் நம்ம நிறைய என்ன படிச்சிருப்போம், நம்ம தாழ்மையாக இருக்கணும், ஏசு கிறிஸ்து எப்படி ஒரு போதகராக இருந்தாலும் ஒரு சர்வெண்ட்டாக ஒரு கீழே இறங்கிட்டாருன்னுட்டு பார்க்கலாம், அவருடைய அன்பை பற்றி பார்க்கலாம், அவருடைய சர்வீஸை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம கவனித்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதிலேருந்து இன்னும் வேறு என்ன படிக்க முடியுமான்னுட்டு தான் இன்றைக்கு உடைய டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இல்லையா, ஜான் 13th chapter 1 to 12 நம்ம கவனித்து பார்த்தோன்னா அதில் நிறையா கேரக்டர்ஸ் வருவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடாமினென்ட்லி நீங்கள் அந்த எல்லாம் க்ரீன் வேர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஃபுல்லாக அந்த வேர்சஸில் கவர் ஆவாங்க. அதை விட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா காட் தி ஃபாதர் பற்றியும் ஃபியூ வேர்சஸ் அங்கங்கே ஸ்கேட்டரைட் வந்துட்டுருக்கோம். இன்னும் பார்த்தோன்னா அங்கே பிசாசு பற்றியும் வரும். ஓகே, டெவில்லையும் அந்த கம்யூனியன் சர்வீஸ் ரிலேட்டட் வேர்சஸில் நம்ம பார்க்கலாம். அதை விட்டோன்னா நெக்ஸ்ட்டு யூதாஸை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக வரும் அந்த கம்யூனியன் சர்வீஸ் ஈவெண்ட்டில். ஓகே, ஸோ
ஓகே, ஜூடஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜூடஸை விட்டோன்னா நெக்ஸ்ட் பீட்டரை பற்றி பார்க்கலாம். பீட்டர் நிறையா வர்சஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பீட்டர் பற்றி பார்க்கலாம், டிசைபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்க போகணுன்னா நம்ம ஒரு டீப்பாக ஸ்டடி பண்ணணுன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் ஜீசஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கேரக்டர் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம், நம்ம எந்த கேரக்டரோடு ஒத்து போவோம் நெட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போனோன்னா லாட் ஆஃப் டிசைபிள்ஸ் பற்றியும் வரும். ஜஸ்ட் ஃபியூ ஸ்பெசிஃபிக் பீப்புளை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஃபியூ சாப்டர்ஸ் இருந்தாலும் there is so much of depth. அதனால தான் ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் ஆஃப் சர்மன்ஸ் இதில் இருக்குது. ஸோ வெறும் ஜீசஸ், ஜூடஸ், பீட்டர் அண்ட் ஃபியூ ஆஃப் த டிசைபிள்ஸ் அவங்கள பற்றி தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் தாட் இருக்கட்டும். அங்கே கம்யூனியன் சர்வீஸ் நெட் அப்போ பேர் இருக்குல்ல, அங்கே பாஸ்ஓவர் அந்த டைமில் அந்த பஸ்கா பண்டிகை தான் போயிட்டு இருந்துச்சு. பஸ்கா பண்டிகையுடைய டைமில் எல்லோரும் மேலே கேதர் ஆகிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஜீசஸ் வந்துட்டு ஒரு டிசைபிள்ஸுடைய காலை பிடிக்கும்போது அவங்களுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்திருக்கும். ஜீசஸ் அப்படியே வந்து அவங்களுடைய காலை பிடிச்சி அப்படியே நல்லா சாஃப்டாக காலை கழுவிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? நான் ஒரு பைபிள் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் கொடுக்குது. பீட்டர் உடனே என்னன்னு சொல்லுவார் அவர் ஜான் 13:6 நீங்களா வந்து என் காலை கழுவிங்க. நோ 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 நாட் பாசிபிள் அட் ஆல் நெட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி தாட்ஸ் தான் எல்லா டிசைபிள்ஸ்குள்ளேயும் ஓடிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? இப்போ சப்போஸ் சடனாக நம்மளுடைய பாஸ் வராங்க, வெளியே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாஸஸ் வராங்க. பாஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவணுமாடா, வரையா? நான் வரேன் இன்னைக்கு. என்ன நீ பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறியா? நான் எல்லாம் என்ன பண்ணுவோம், உளுந்து பறன்னு சிரிப்போம் இல்லையா? ஓகே, அது மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ இந்த டைமில் இன்னும் வேறு என்ன தாட் அவங்க டிசைபிள்ஸ் உடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் நெட்டு நம்ம வந்துட்டு டிசைபிள்ஸ் உடைய மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சுற்றி என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அவங்க மைண்டில் என்ன இருந்திருக்கலாம்னுட்டு பைபிள் நம்மளுக்கு நிறையா ஹிண்ட்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அந்த ஹிண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசைபிள்ஸ் உடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு நெட்டு. ಶಿಷ್ಯರುಗಳ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆ ಕಮ್ಯುನಿಯನ್ ಸರ್ವಿಸ್ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದ ಆರಾಧನೆ ನಡೆಯುವಾಗ ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇತ್ತು ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಏನೇನು ನಡೀತಾ ಇತ್ತು ಅಂತ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ನೋಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ஓகே, ஸோ டிசைபிள்ஸ் அவங்க மைண்டில் அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் என்ன இருந்துச்சு நெட்டு நம்ம பார்க்கணுன்னா இதில் இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டிசைபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஜூதஸ், பீட்டர் அவங்களுடைய மைண்டில் என்ன இருந்துச்சுன்னுட்டு நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் பின்னாடி போவோம். எவ்வளோ பின்னாடினா ஒரு 6 to 9 months பின்னாடி வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குவாங்க. என்னென்னா, எல்லாரும் என்னை பற்றி ஒன்றுனா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னுட்டு டிசைபிள்ஸ் கிட்ட கேட்குவாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்க? மேத்யூ 16:16 யாராவது படிக்கிறீங்களா? ஓகே, அப்போது பீட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓவர்வெல்ம் ஆகிட்டு அவர் என்னன்னு வந்து சொல்கிறாரு, thou art the Christ, the son of the living God. ஓகே, the son of the living God, thou art the Christ ன்னு வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணுவார். இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்குன்னா ஒரு 6 to 9 months முன்னாடி. அப்போ டிசைபிள்ஸுடைய மைண்ட் செட் என்ன? அவங்க எல்லாரும் யார் கூட இருக்கிறாங்க? the son of the living God நேற்று ஜோசப்புடைய குமாரன் நேற்று சொல்ல அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? the son of the living God நேற்று டிக்ளேர் பண்ணுறாங்க 6 to 9 months முன்னாடி. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வருவோம். இந்த கடைசி காலம் வரப்போகுது அப்படின்னா ஜீசஸுடைய லாஸ்ட் டைம்ஸ். அப்போ அங்கே வரும்போது லாசரஸ் வந்துட்டு என்னன்ட்டா இருப்பார், ரொம்ப சிக்காக இருப்பார். அந்த டைம் ஜீசஸ்க்கு நியூஸ் வருது, ஓகே லாசரஸ் சிக்னுட்டு. ஸோ அந்த டைம் டிசைபிள்ஸுடைய மென்டல் ஸ்டேட்டை நம்ம திருப்பி கவனிச்சு பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்கணுன்னா ஜான் 11 சாப்டரில் நம்ம படிச்சுட்டு வரலாம். ஜஸ்ட் பிஃபோர் ஜான் 13 சாப்டரில் தான் கம்யூனியன் இது. இப்போ ஜான் 11 சாப்டரில் நம்ம போய் பார்க்குறோம். அவங்க வந்துட்டு என்னன்ட்டு சொல்கிறாங்க, இது எப்போனா ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் பேஷன் வீக்.
அந்த கடைசி வாரத்துக்கு கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போது அந்த ஜான் 11:7-16 வரைக்கும் பார்த்தோன்னா அந்த 8th verseல டிசைபிள்ஸ் வந்து சொல்லுவாங்க ஜீசஸ் கிட்ட, ஜீசஸ் உங்களை கொல்றதுக்கு யூத ஜனங்க தேடிட்டு இருக்கிறாங்களே, இப்போ பார்த்து நீங்கள் அந்த எருசலேம் கிட்ட போகலான்ட்டு இருக்கிறீங்களே நட்டு கேள்வி கேட்குவாங்க ஜீசஸை பார்த்து. அப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் பயந்து யூத ஜனங்க கொன்னுருவாங்கன்னுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை வாங்க நம்ம போகலான்னுட்டு சொல்லுவாங்க. அப்போது மைண்ட் செட், அங்கே டிசைபிள்ஸ் உடைய மைண்ட் செட் நம்ம படிக்கணும்னா ஜான் 11:16 படிக்கிறீங்களா? இங்கெல்லாம் சின்னதாக இருக்கும், நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். ஓகே, அங்கே என்ன, யூத ஜனங்கள்லாம் கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ தாமஸ் என்னன்னு சொல்கிறாரு, வாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா டிசைபிள்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, வாங்க நம்மளும் போடாம், அவர் இயேசு கிறிஸ்துவை சாவடிக்கிறாங்கன்னா அவர் கூட நம்மளும் செத்துடலாம் வாங்க நட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன அவங்களுடைய மென்டல் ஸ்டேட், ஜீசஸ் சன் ஆஃப் காட், ஓகே எல்லாம் கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கொன்னாங்கன்னா அவரோட சேர்ந்து நம்மளும் மறித்திடலான்னுட்டு போகிறாங்க. சரியா? இப்போது லாசரஸை பார்க்குறதுக்கு போகிறாங்க, அங்கே லாசரஸை போகிறாங்க பார்க்குறாங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் அங்கே போவாங்க, லாசரஸை ரிசரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் அந்த செகண்ட் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்க, அங்கே என்ன பண்ணுவாங்க, கூட அந்த பெரிய மிராக்கிள், அது சாதாரணமான மிராக்கிள் இல்லை இல்லையா, 3 நாள் ஆயிட்ட பிறகு 4 நாள் ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் அவருக்கு புது உயிரை கொடுப்பாங்க. லாசரஸ் எழும்பி வருவார். அதை பார்த்து அங்கே இருந்த யூத ஜனங்களை என்னன்ட்டாயிருவாங்க, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையை அவங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சந்தோஷத்துலேயும் இல்லாட்டி இன்னும் ஒன்று ஒரு ஒரு ஜெலசினாலேயும் அவங்க என்னென்னு பண்ணுவாங்க, அங்கே எல்லாம் அந்த ஃபேரிசீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவாங்க, பாருங்க அவ்வளோ நிறைய ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கன்வெர்ட் ஆகுறாங்க, ஜீசஸ் இவ்வளோ பெரிய ஒரு மிராக்களை செஞ்சுட்டாங்க எல்லாம் போயிட்டு நியூஸ் எங்கே போவோம், ஃபேரிசீஸ்க்கு போவோம். ஃபேரிசீஸ் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பயங்கர அந்த என்ன ஜெல்லசி தான் ஜாஸ்தி. அவங்க என்னென்னு பண்ணுவாங்க, எல்லாம் ஜூஸ் எல்லாம் சொல்லிட்டு போயாச்சா, அவங்க டிசைட் பண்ணுவாங்க இப்போ என்னென்னு பண்ணணும், ஏசு கிறிஸ்துவை என்னென்னு பண்ணணும், கொன்னுறணும். நல்ல காரியம் பண்ணாரு, என்ன விஷயம் விசாரிக்கணும்னுட்டு இல்லை, ஏசு கிறிஸ்துவை கொன்னுறணும்னுட்டு அவங்க பிளான் போடுவாங்க. இதுதான் இப்போ ஜஸ்ட் பிஃபோர் பேஷன் வீக் இருக்குது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே ஜீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, he will go back. பப்ளிக் மினிஸ்ட்ரியிலேருந்து அவர் அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஜீசஸு பின்னாடி போவாங்க. ஜான் 11:54 படிக்கிறீங்களா? ஓகே, ஸோ இந்த ஜீசஸை பற்றி படிக்கும்போது அந்த மேத்யூ, மார்க், லூக், ஜான் அங்கே இங்கே ஜம்ப் அடித்து படிக்கும்போது லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வெறும் ஸ்மால் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாயிண்ட். பட் இங்கே என்ன, ஆஃப்டர் லாசரஸ் ஜீசஸ் வந்து பயங்கர நிறைய பேர் நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹி இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் அக்செப்டபிள் பை மெனி பீப்புள். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீசஸை கொல்லணுன்ட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் மினிஸ்ட்ரியிலேருந்து he goes away. ಇವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಲ್ರೋದಕ್ಕೆ ಅವರು ಪರಿಸೀರೆಲ್ಲ ಅವ್ರು ರೆಡಿ ಆಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅವರು பப்ளிக் மினிஸ்ட்ரிಯಿಂದ ಒಂದು ஸ்டெப் செப்பரேட்டாக ಹೋಗ್ತಾರೆ. ஸோ அவர் போகிறது தனியாக போகும்போது அவர் தனியாக மட்டும் இல்லை, டிசைபிள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. எப்படி இருந்திருக்கும் இது, டிசைபிள்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஜீசஸோட போகிறாங்கன்னா, டிசைபிள்ஸ் எல்லாம் ஜீசஸோட ஒரு கேம்ப் மீட்டிங் போகிற மாதிரி இல்லையா, தனியாக ஜீசஸ் கூட டைம் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும்? ஓகே, யூ வில் என்ஜாய், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஜீசஸோட தனியாக போகிறாங்க. அப்போது எப்படி இருந்திருக்கும் அந்த டிசைபிள்ஸ் ப்ரிப்ரேஷன், ஜீசஸோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜீசஸ் சும்மாவாக இருந்திருப்பாங்க, ஸோ மச் பர்சனல் கவுன்சிலிங். ஓகே, தனித்தனியாக ஜீசஸ் வந்துட்டு அவங்க எல்லாருக்கு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஸ்கிரிப்சர் ரீடிங்காக ஜான் 31:13 படித்தோம். ஜீசஸ் லவ் த டிசைபிள்ஸ்
until the end, until the very end. கடைசி நேரம் வரைக்கும் ஜீசஸ்க்கு எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு மேலே எப்படி இருந்துச்சு? அந்த சீஷர்கள் ஜனங்களுக்கு மேலே எப்படி இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு till the very end. அப்போ ஜீசஸ் இந்த டைம் ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்திருக்கும் இந்த டிசைபிள்ஸ் கூட. ஓகேயா? ஸோ ஆனால் அப்படியே டைம் கடந்து வந்துச்சு. ஆனால் பேரலாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஜூஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜீசஸை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, எதுக்கு யூதாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஜீசஸ் இப்படி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. ஜூஸ் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தட் என்ன, ஜீசஸை கொல்லணும்னுட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ? அதுதான் 11:53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, then from that day forth they took counsel together to put him to death. Now both the chief priests and the Pharisees had given a commandment that if any man knew where he were, அவர் எங்க இருக்கிறார்னு எங்க இருக்கிறார்னுட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. எதுக்கு? ஜீசஸ் போயிட்டு சைலண்டா வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சாங்கன்னா சொல்லுங்க. இதுக்கு தான் ஒரு யூதாஸ் தேவைப்பட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ டிசைபிள்ஸ்க்கு வந்துட்டு அந்த டைம் ஒரு குவாலிட்டி டைம் ஜஸ்ட் பிஃபோர் த க்ரூசிஃபிக்ஷன் வந்துச்சு. ஆனாலும் ஜீசஸ்க்குன்னுட்டு ஒரு டைம் இருந்துச்சா இல்லையா? அவர் எப்போ அவர் உயிர் கொடுக்கணும்னுட்டு அந்த தானியல் தீர்க்கதரிசி அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த வீக், த மிடில் ஆஃப் த வீக், ஜீசஸ்க்குன்னுட்டு ஒரு எக்ஸாக்ட் டைம் இருந்துச்சு. அந்த நேரம் வந்த போது ஓகே, அப்போதான் ஜீசஸ் வந்து ஜான் 13:1 திருப்பி படிக்கிறீங்களா? ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுடைய பைபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவர் என்ன, அவருடைய டைம் வந்துச்சுன்னுட்டு ஜீசஸ்க்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்களே இவங்களாம், எவ்வளோ பிளான் பண்ணாலும் ஜீசஸ் எஸ்கேப் ஆயிருக்கணும்னா எஸ்கேப் ஆயிருக்கலாமா? தேட வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா ஜீசஸ்க்கு? பட் எக்ஸாக்ட் டைம் வரும்போது ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க? ஹி ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஆன் ஹிஸ் ஓன். தன்னாவே அவர் வந்து ஒப்பு கொடுக்குறார். அதுதான் தட் இஸ் த காஸ்பிள் விச் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டைம் வந்தோடனே போகிறார். ஆனால் இப்போ என்ன, வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்ப முன்னாடி எல்லா டிசைபிள்ஸ்க்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. Matthew 20:17-19 இது எல்லாரும் இருக்கல, only the 12 disciples. அதுக்கு தான் போட்டிருக்கேன், Jesus going up to Jerusalem took the 12 disciples apart in the way. அவங்கள தனியாக அவங்கள கூப்பிட்டு ஜீசஸ் என்னன்னு சொல்கிறாங்க, கிளியராக சொல்கிறாங்க. பாருங்க, கவனிச்சு பாருங்க. 18th verseல, வெறும் 18th verse படிக்கிறீங்களா? ஓகே, கிளியரா சொன்னாரா ஜீசஸ்? ஏதாவது டவுட்டா? ஜெருசலமுக்கு போறதுக்கு முன்னாடி கிளியரா என்னன்னு சொல்லிட்டாரு, நான் மறிக்க போறேன், என்னைய ஒப்பு கொடுத்துருவாங்க, என்னைய கண்டம் பண்ணி சாவடிப்பாங்க. 19th verseல என்னன்னு சொல்லுவாங்க, என்னைய they will mock me, Gentiles will mock, they will scourge me, they will crucify him. மூணாவது நாள் நான் என்ன பண்ணுவேன், நான் எழும்புவேன். கிளியரா சொல்லியிருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா இந்த வசனம்? கிளியரா புரிஞ்சிருக்கா? இதுல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா இந்த வசனத்துல? நோ காம்ப்ளிகேஷன் இல்லையா? ஒரு ஏதோ ரெவலேஷன் மாதிரி ஒளிஞ்சி வச்சு ஏதோ சொல்ற மாதிரி கிளியர் வர்சஸ். ஓகே, இப்படி ஜீசஸ் வந்துட்டு சொல்றாங்க. இது கிட்ட ஒரு 10 days பிஃபோர் இருந்திருக்கும். ஜீசஸ் பிஃபோர் இஸ் கெட்டிங் க்ரூசிஃபைட், ஒரு 10 நாள் முன்னாடி ஜீசஸ் இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. கூட இருந்த ஜனங்களுடைய அவங்களுடைய யோசனை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், டிசைபிள்ஸ் உடைய மென்டல் ஸ்டேட். அந்த கால் கழுவும்போது அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். we are becoming like a psychologist. ஓகே, அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்துட்டு என்ன நடக்குது, அர்த்த வசனங்க 20th verse 21st verseல ஜேம்ஸ் அண்ட் ஜான் அவங்க அம்மா வந்துட்டு ஜீசஸ் என்ன சொன்னாங்க கிளியரா, என்னைய கொல்ல போடுறாங்க, என்னைய துன்பப்படுத்த போடுறாங்க நிட்டு ஜீசஸ் சொல்றாங்க. அவங்க கேட்டுச்சா கேட்கலையா தெரியல. ஜீசஸ் உடைய
ஜேம்ஸ் அண்ட் ஜானுடைய அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, ஜீசஸ் உங்களுடைய கிங்டம் வரும்போது என் ஒரு பையன் லெஃப்டில் ஒரு பையன் ரைட்டில். ஜீசஸ் உடைய ஃபோக்கஸ் பாருங்க என்னன்னுட்டு. ஆனால் இவங்க ஜேம்ஸ் அண்ட் ஜான் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கு? லெஃப்டில் ரைட்டில். அதுக்கு அம்மா வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய மைண்ட் செட் பாருங்க. ஓகேயா, இதெல்லாம் ஆயிடுச்சு. சரி, மிச்ச டிசைபிள்ஸ் அட்லீஸ்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கணும், டேய் இப்போ தானடா சொன்னாங்க நீ தானே வந்து சொல்லியிருக்கணும். அவங்களுடைய சண்டைன்னு பாருங்க 24வது வசனம். ஓகே, and when the 10 heard it they were moved with indignation. அப்படின்னா தமிழில் படிச்சிருங்க. அது எரிச்சலானாங்க. என்ன நீங்க தான் பெரியவங்களா? கூட நம்மளாம் இருக்கிறது கண்ணு தெரியலையா? என்ன பேசினாங்களோ தெரியல. ஆனால் சிச்சுவேஷன் பாருங்க, ஜீசஸ் நான் தனியாக ஸ்பெஷலாக செப்பரேட்டாக கூப்பிட்டு கேம்ப் மீட்டிங் நடத்தி கிளியராக சொல்லிட்டு இங்கே வந்து வர்றாங்க. இவங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, நான் என்னைய பற்றி யானி அங்கே பேசல, என்னையா ரெக்கமெண்ட் பண்ணல, எரிச்சல் தான் அங்கே இருந்தாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணாங்க? he loved them until the end. ஓகே, இன்னைக்கு கார்னர்ஸ்டோனில் ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் சர்ச் மெம்பர்ஸ் என்னன்னா லவ் பற்றி பார்க்கும்போது இட் இஸ் லாங் சஃபரிங். இவங்கள வந்துட்டு ஜீசஸை விட்டு தூரமாக அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் ஜீசஸ் திருப்பி அவங்கள கூப்பிட்டு என்னன்னு சொல்கிறாங்க? he teaches them. அவங்களுக்கு திருப்பி போதிக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? 26 சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த அஞ்ஞானிகள் தான் வந்துட்டு நான் பெரியவன், நீங்கள்லாம் எனக்கு அடிமையாக இருக்கணும், அவங்க அஞ்ஞானிகள் தான் பேசுவாங்க, நீங்கள் இல்லைன்னுட்டு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ நாள்? ஒரு 10 நாள் முன்னாடி வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் 26ல் whosoever will be great among you let him be your minister. இங்கே மினிஸ்டர்னா மினிஸ்டர் இல்லை, சர்வெண்ட். ஓகேயா, நீங்கள் யார் பெரியவங்களா இருக்கணுமா? நீங்கள் ஒரு சர்வெண்ட்டாக இருங்க. மைண்டை மாற்றுறதுக்கு ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? சொல்லிட்டே இருக்கிறாங்க. 27ல் கிளியராக போட்டாச்சு. whosoever will be chief among you let him be your servant. ஓகே, அப்புறமா திருப்பி 28வது வந்துட்டு திருப்பி ஜீசஸ் அதே பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. என்னன்னு ரிப்பீட்டு? 28th verse மட்டும் படிக்கிறீங்களா? to give his life a ransom for many. நான் உயிரை கொடுக்க போகிறேன். திருப்பி அதே மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, என்னைய மாதிரி நீங்களும் இருங்க, நானே உயிர் கொடுக்க போகிறேன்னுட்டு திருப்பி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இவங்களுடைய மைண்டில் இப்படி லெஃப்ட்டு ரைட்டு யார் பெரியவங்களா இருக்க போகிறோன்ட்டு இருந்துச்சுன்னா, அவங்க மைண்டில் என்ன இருந்துச்சு? லூக்கா 19:11 என்னன்னு இருக்கு? பிகாஸ் தே தாட் that the kingdom of God should immediately appear. இமீடியட்டாக கடவுளுடைய ராஜ்யம் வந்துடும். ஜீசஸ் கிளியராக என்னன்னு சொன்னாங்க? நான் மறிக்க போகிறேன். ஆனால் அவங்களுடைய மைண்டில் என்ன இருந்துச்சு? கடவுளுடைய ராஜ்யம் வரப்போகுது. பைபிளில் படிக்கும்போது நம்மளும் இப்படி தான் படிக்கிறோமா? மைண்டில் ஒன்று, பைபிளில் சொல்கிறது வேற பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கோம். என் மைண்டில் என்னுடைய பாயிண்ட் தான் ஓடிட்டு இருக்கோம். இப்படி தான் பைபிள் படிக்கிறோமா? தேர் இஸ் அ சான்சஸ் தட் இப்படி தான் நம்மளும் பைபிள் படிக்கிறோம். அதுக்கு தான் பைபிள் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம மைண்டில் இருக்கிறது விட்டு போவாது. ஈவன் அருண் பிரதர் வந்து லாங் டைம் பேக் ஜலாலி சர்ச்சில் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, ஜெயில் பிரேக். மைண்ட் மாறாது, அதை பிரேக் பண்ணணும். ஓகே, இது நம்மளுடைய வீக்னஸ். டிசைபிள்ஸ் கூட இருந்த ஜனங்களுடைய வீக்னஸ். நம்ம மைண்டில் என்ன இருக்கு அது தான் நம்ம பைபிளில் தேடுவோம். பைபிள் என்ன சொல்லுது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஒடிக்கணும், ஒடிச்சாதான் உள்ளே போவோம் அன்னிட்டு தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ டிசைபிள்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த லாசரஸை பார்க்குறதுக்கு முன்னாடி தாமஸ் என்ன சொன்னார்? வாங்க உயிரை கொடுப்போம். ஆனால் இப்போ என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க? நான் பெரியவன். மைண்டு ஸ்டெடியாக இருக்கா? இல்லை.
ஓகே. ஸோ இப்போ என்னன்ட்டு ஆயிடுச்சு, அந்த லாசரஸை உயிர் தெழுந்த உடனே எல்லாரும் ஜீசஸை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஜனங்களும் ஓடி வந்த உடனே கடவுளுடைய ராஜ்யம் இப்போதான் வரப்போகுது மைண்டை மாற்றிக்கிட்டாங்க. ஜீசஸ் சொல்றது அக்செப்ட் பண்ண மைண்ட் அவங்களுடைய ரைடருக்குல. ஸோ ஒரு ஸ்மால் சம்மரி, ஜீசஸ் சன் ஆஃப் காட், லிவிங் காட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆனால் ஜீசஸ் அவர் மறிக்க போறாருன்னுட்டு அவங்களுடைய மைண்டில் அவங்க போல ஒருத்தரும் லீடராக மாறணும்னுட்டு தான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுதான் பேக்ரவுண்ட். ஓயா. ஸோ அப்படியே திருப்பி அந்த ஃபுட் வாஷிங் கிட்ட வருவோம். சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு. ஜீசஸ் ஒருத்தருடைய டிசைபிள்ஸ் உடைய காலை கழுவிட்டு இருக்கிறாங்க. ஜூடஸ் உடைய காலை கழுவி இருப்பாங்களா? ஓகே. இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ்ல ஜூடஸா யாராவது இருந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஜூடஸ் இங்க மிடில் இருந்தா கம்யூனியன் சர்வீஸை பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருக்குவோமா? ஆனா அங்க ஜீசஸ் ஜூடஸ் உடைய காலையும் அங்க கழுவி இருப்பாங்க. கழுவுமது அவர் மைண்டுக்குள்ள என்ன போயிருக்கும்? ஜூடஸ் கூடிய மைண்டுக்குள்ள அவர் மைண்டுக்குள்ள என்ன ஓடி இருக்கும்? ஓகே. ஸோ அகெயின் ஒரு ஸ்மால் ஃப்ளாஷ்பேக். இதே மாதிரி இன்சிடென்ட் இப்போ உங்களை எல்லாரையும், ஏன்னா மேத்யூ, மார்க், லூக், ஜான் எல்லாம் நல்லா படிச்சிருப்போம். இதே மாதிரி ஃபுட் வாஷிங் இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு? எங்கேயாவது நடந்துச்சா? எக்ஸாக்ட்லி. ஓகே. த விமன் வாஷிங் த ஃபீட், காலை கழுவுமது இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் முன்னாடினா 6 நாள் முன்னாடி ஜீசஸ் எங்க வந்தாங்க? பெத்தனி ஊருக்கு வந்தாங்க. 6 நாள் முன்னாடி பெத்தனி ஊருக்கு வந்தாங்க. அப்புறமா அந்த நைட் அப்படின்னா 5th day, 5 days before crucifixion, அந்த நைட்டுக்கு அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜான் சாரி ஒரு ஸ்லைடை மிஸ் பண்ணிட்டேன். எதுக்கு ஜூடஸை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, அந்த கம்யூனியன் சர்வீஸில் எல்லா டிசைபிள்ஸுடைய பேர் வரல, வெறும் பீட்டரும் ஜூடஸை மட்டும் வந்திருக்கு. அப்படின்னா அந்த ஃபுட் வாஷிங்க்கும் ஜூடஸ்க்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம என்னன்னு பார்க்கணும், ஜூடஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம். எல்லா டிசைபிள்ஸுடைய பேர் வரல, தாமஸ் அவங்கெல்லாம் வரல, வெறும் ஜூடஸும் பீட்டரை மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் ஜூடஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். ஸோ ஜூடஸ்க்கு உடனே என்னென்ன வந்திருக்கணும்? 6 days பேக் அந்த ஃபுட் வாஷிங் இன்சிடென்ட், ஜான் 12th chapter அங்கே வருவாங்க. என்னென்னு பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஸ்திரீ வருவாங்க. ஜீசஸ் உடைய காலில் வந்துட்டு, எங்கே ஜீசஸ் உடைய காலில் வந்துட்டு என்னென்னு அந்த ஒரு ஆயின்ட்மெண்ட்டை வந்து ஜீசஸ் அப்படின்னா ஒரு அந்த சுகந்த வாசனையை ஜீசஸ் உடைய காலை போட்டு ஷில் ஸ்டார்ட் வைப்பிங் இட் அவுட், கழுவ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது எவ்வளோ நாள் முன்னாடி நடக்குது? 5 days பிஃபோர் இது நடக்குது. அப்போ எல்லாரும் அங்கே என்னென்னு பண்ணுவாங்க, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? ஜான் 12:6 பார்க்குறீங்களா? ஃபோர்த் verse படிப்போம். ஓகே. உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அங்கே ஒருத்தர் தான் எழும்பி நின்று சொல்லுவாங்க. யார்? யூதாஸ் இஸ்காரியத். ஜான் 12:4 ஓகே. யூதாஸ் இஸ்காரியத் வந்து சொல்வார், இது எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுந்தாச்சு ன்னுட்டு. இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் எல்லாம் தெரியுது இல்லையா? ஜீசஸ் என்னன்னு சொன்னாங்க, நான் மறிக்க போகிறேன், என்னை பரி பண்ணுவாங்க, 3வது நான் எழும்புவேன். ஆனாலும் இங்கே அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருந்துச்சு? டிஃப்ரெண்ட். ஆனால் ஜூடாஸுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு? அவருடைய மைண்டில் இன்னும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக ஓடிட்டு இருக்கு. அவர் என்னன்னு சொல்கிறார், எதுக்கு இந்த காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது விற்று நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் மினிஸ்ட்ரி பண்ணலாமே, இன்னும் வேற உங்களுக்கு கொடுக்கலாமே ன்னுட்டு அவருடைய தாட். ஜீசஸ் இங்கே மறிக்க போகிறாங்க, அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஃபோக்கஸே ஜீசஸ், அவரே மறிக்க போகிறாங்க. இவர் வேற மினிஸ்ட்ரி பற்றியும் அவர் யோசித்துட்டு இருக்கிறார். அதுதான் 6வது வசனத்தில் கிளியராக சொல்லும், அவர் அந்த மினிஸ்ட்ரியை பற்றி யோசிக்கல, அவருடைய பாக்கெட்டை பற்றி அவர் யோசித்துட்டு இருந்தாருன்னுட்டு. அப்போ ஜூடஸ் 6 days பிஃபோர் கூட அவருடைய மைண்ட் எப்படி இருக்கு? ஒரு திருடனுடைய மைண்ட் செட்டாக தான் இன்னும்
அவருடைய மைண்டில் இருக்கு. ஆனாலும் ஜீசஸ் லவ் டில் த வெரி எண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ ஜீசஸ் உள்ள என்டர் ஆயிட்டு அந்த ஸ்திரியை வந்துட்டு நீங்கள் திட்டாதீங்க. அகெயின் ஜீசஸ் என்னன்னு சொல்லுவாங்க அங்கே, ஷி ஹஸ் செவன்த் வர்ஸ் திருப்பி படிக்கிறீங்களா? திருப்பி டிசைபிள்ஸ்க்கெல்லாம் அந்த இன்சிடென்ட்டும் ஜீசஸ் எப்படி யூஸ் பண்ணுறாரு, நான் மறிக்க போகிறேன். எவ்வளோ தடவை சொல்கிறாரு, கிட்ட அந்த கவுண்ட் நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். எவ்வளோ தடவை நான் மறிக்க போகிறேன்னுட்டு ஜீசஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆயிட்ட பிறகு நெக்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஜீசஸ் வந்துட்டு எங்கே போகிறாரு? ஓகே, ஜெருசலேமுக்கு ஒரு ராஜாவை போல போகிறார். இதை வந்துட்டு நான் ஒரு செப்பரேட் பிரசங்கமாக ஐ திங்க் ஃபியூ வீக்ஸ் பேக் நான் இதை எடுத்தேன். ஸோ அகெயின் ஐ வில் நாட் ரிப்பீட் இட். ஓகே, ஸோ ஆனால் அதோடைய கோர் மெசேஜ் என்னன்னா, ஜீசஸ் வந்துட்டு அந்த எல்லாரும் வந்த ஜனங்களுக்கிட்டால என்ன காமிச்சாருன்னா, ஜீசஸ் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வேதத்தை நீங்கள் தேடி பாருங்க, அதெல்லாம் சுற்றி என்ன காமிக்குது? என்னைய பற்றி தான் காமிக்குது. நான் தான் அந்த ப்ராஃபஸி பட்டிருக்கிற ராஜா. அந்த இது ஜக்கரியா 9:9 அவர் பாயிண்ட் பண்ணி, ராஜாவாக தான் நான் தான் வரப்போகிறேன். ஆனால் அவர் எப்படி வருவார்னுட்டு 10th verse 11th verse 12th verseலாம் என்னன்ட்டு இருக்கு, நான் உயிரை கொடுக்க போகிறேன்னுட்டு தான் அங்கேயும் பாயிண்ட் பண்ணுவார். ஒரு இன்சிடென்ட்டும் அந்த பேஷன் வீக்கில் ஜீசஸ் என்னென்னு பண்ணுறாரு, திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். நான் மறிக்க போகிறேன், 3ஆவது நாள் நான் எழும்ப போகிறேன்னுட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அங்கே வந்துட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்க்க வராங்களா. சில பேர் வந்துட்டு அங்கே பிலிப் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது ஜீசஸ் அவங்ககிட்ட பேசினாங்களா இல்லையான்ட்டு இல்லை. ஆனால் பைபிள் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, ஜீசஸ் வந்துட்டு பிதாவிட பார்த்துட்டு க்ளோரிஃபை யுவர் சன்னுட்டு அங்கே சொல்லுவாங்க. அப்போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் வரும். ஓகே, எவ்வளோ நாள் முன்னாடி? 5 days பிஃபோர். ஓகேயா, ஃபஸ்ட்டு நைட்டில் ஃபுட் வாஷிங் நடந்துச்சு. மார்னிங் ஜீசஸ் வந்துட்டு அப்படியே அங்கே ஜெருசலம் போகிறாங்க. அங்கே வந்துட்டு இந்த சவுண்ட் வருது. மேத்யூவில் சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். பட் ரஃப்லி இட் இஸ் திஸ். John 12:28 என்னன்னுட்டு வரும், Father, glorify thy name. Then came there a voice from heaven saying, I have both glorified it and will glorify it again. மறுபடியும் நான் படிக்கிறீங்களா? பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இது வெறும் ஜீசஸ் கேட்டாங்களா? நீ பார்த்தீங்கன்னா அர்த்த வசனத்தில், the people therefore that stood by and heard it, சுற்றி இருக்கிற ஜனங்களும் என்னன்னு பண்ணாங்க, கேட்டாங்க, பயந்துட்டு ஒரு தூதர் அவரோட பேசிச்சு நிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஜீசஸ் கிளியராக சொல்லுவாங்க, இது உங்களுக்காக தான் வந்த சத்தம். ஜூடஸ் கேட்டிருப்பாரா? வானத்திலிருந்து வந்த சத்தத்தை அவர் கேட்டிருப்பாரா? கேட்டிருப்பார். கடவுளுடைய பரலோகத்திலிருந்து இருக்கிற சத்தத்தை கேட்டாலும் மனசு மாறல. ஓகே, இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடக்குது. பரலோகத்திலிருந்து இருக்கிற கடவுளுடைய சத்தத்தையும் கேட்டாலும் மனசு மாறல. அப்போ மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ நம்ம ஜீசஸ் உடைய பேச்சை கவனிக்கிறோமா? அவர் பண்ற செயல்களை கவனிக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில கடவுள் பண்ற செயல்களை கவனிச்சு பார்த்துருக்கிறேன்னா? கடவுள் என்னை எதை பார்க்க சொல்றார் நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன்னா? இல்லாட்டி யூதாஸ் உடைய கதையை தான் நம்மளுடைய கதையும் சரியா? ஈவன் த வாய்ஸ் ஆஃப் காட் does not changes. ஒரு ஸ்டேட் வந்துட்டு பிறகு கடவுளுடைய சத்தமும் மாத்தாது நம்மளை. இப்போ தான் மாறணும். now is the time, not another time. Okay, so 3 days before crucifixion, 3 நாள் முன்னாடி என்ன நடக்குதுன்னா, பயங்கர பிரசங்கம். இது மேத்யூ 21, 22, 23
இதை 24-25 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஒருத்தரோட வாதாடிட்டு இருப்பார். சீஃப் பிரீஸ்ட் வருவாங்க, எல்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட பேசுவார். ஓகே, இன்னும் ஃபேரிசீஸ் வருவாங்க, அவங்களோட பேசுவார். அங்கே இருக்கிற ஹெரோடியன்ஸ் அவங்க வருவாங்க, சாதுசீஸ் வருவாங்க. எல்லாரையும் ஜீசஸ் பயங்கர ஞானமாக அவங்கக்கிட்ட தாழ்மையாக ஜீசஸ் வந்துட்டு கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக ஜீசஸ் ஆன்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் பேசுவாங்கன்னா ஜீசஸுடைய அத்தாரிட்டி பற்றி பேசுவாங்க. ஓகே, அப்புறம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவாங்க, ரிசரக்ஷனை பற்றி பேசுவாங்க. ஓகே, பரலோகத்தில் ஜீவனம் எப்படி, லைஃப் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசுவாங்க, கமாண்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரை பற்றியே பேசுவாங்க. எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அங்கே ஜூடஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னுட்டு ஒரு சிம்பாலிக்காக அங்கே போட்டிருக்கு. இது எல்லாம் ஜூடஸும் கேட்டிருப்பாரா? அங்கே நடந்துட்டு இருந்த டிஸ்கஷன்ஸ் எல்லா சர்மன்ஸையும் ஜூடஸ் கேட்டிருப்பாரா? இருந்த டிசைபிள்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பாங்களா? எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா கூடவே இருந்தாங்க அந்த 6 டேஸும். அங்கே எங்கேயோ போல ஜீசஸோடையே இருக்கிறாங்க. ஓகே, அந்த டைம் ஜீசஸ் வந்துட்டு ஒரு பேரபிள் சொல்லுவாங்க. ஓகே, த விக்கெட் வைன் ட்ரெஸ்ஸஸ். என்னன்னா ஒரு தோட்டக்காரர் இருப்பார், அங்கே ஒருத்தராக அனுப்புவாங்க, எல்லாரையும் கொன்னுருவாங்க. கடைசியில் அவருடைய மகனை அனுப்புவாங்கையும் அவரையும் அடித்து கொன்னுட்டா இனிமேல் நம்மளுக்கு தான்ட்டு இருப்பாங்க. இதையும் கேட்டுந்து யார்? யூதாஸ் கூட என்னன்னு பண்ணுவார்? இந்த மெசேஜ் அவர் கேட்குவார், இந்த பேரபிள்ஸை கேட்குவார். இப்படி வந்துட்டு கடைசியில் இப்படி கொள்ளுவாங்கன்னுட்டு கேட்பாங்க. இன்னும் அந்த மெசேஜில் என்னெல்லாம் இருந்துச்சு? நிறையா பாயிண்ட்ஸ்: ஹியூமிலிட்டி, ஹிப்போக்ரஸி, மர்சி, ரெபென்டன்ஸ். பயங்கரமான சர்மன்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. அதாயிட்டு பேர் கடைசி காலத்துடைய ஈவெண்ட்ஸையோ ஜீசஸ் வந்து மேத்யூ 24 அங்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஓகே, 3வது நாளும் எண்ட் ஆகும். அன்றைக்கி நைட்டு டிசைபிள்ஸுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சோ தெரியல. யூதாஸுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, 2வது நாள் வரும், 2 days பிஃபோர் crucifixion. ஓகே, அப்போது இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும். இதில் ஃபியூ கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் இங்கே பைபிளில் கிளியராக மேத்யூ 26:6-13 இன்னொரு ஸ்திரீ வந்து ஜீசஸுடைய தலையில், அப்போது வந்துட்டு காலில் ஊற்றுவாங்க, இப்போ தலையிலே வந்துட்டு என்னென்ட்டு ஊற்றுவாங்க? அந்த பர்ஃப்யூமை ஊற்றுவாங்க. அங்கே ஊற்றுமது அந்த 26:6-13 சாப்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஜூடஸ் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இப்போ யாரெல்லாம் சேர்ந்துக்குவாங்க பார்க்குறீங்களா? அந்த வசனம் எல்லா டிசைபிள்ஸும் வந்துட்டு என்னென்னு பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது வெறும் ஜூடஸுடைய பிஹேவியர், ஆட்டிடியூடில் டிசைபிள்ஸ் கூட என்னென்ட்டாயிடுறாங்க? ஏமாந்து அவங்களும் வந்துட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இதை வந்துட்டு இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க? ஓகே, தேங்க்யூ. 8th verse. அண்ட் ஜூடஸோட சேர்ந்துட்டாங்க. சம்டைம்ஸ் ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்ட்டு ஆயிடுது, வேறவங்களுக்கும் அப்படியே ஒட்டிக்கிறது இல்லையா? அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படியே 12th and 13th verse போட்டுருங்க. ஓகே, 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 பேக் டு ஸ்லைடு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு கிளியராக இருக்குது. ஜீசஸ் அகெயின் ஜஸ்ட் 2 days பிஃபோர் என்னன்னு சொல்கிறார்? நான் என்னுடைய பரியலுக்காக தான் இதுன்னுட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஆயிட்ட பிறகு ஜீசஸ் இவ்வளோ மெசேஜ் கொடுத்த பிறகு ஜூடஸுடைய மைண்ட் அட்லீஸ்ட் ஆடி இருக்கணுமா? நம்மளுடைய மைண்டு தப்பாக இருந்துச்சுன்னா என்னன்னுட்டு ஆக போகுது? மாறாது. நான் கடைசி காலத்தில் நான் மாறிடுவேன். ஓகே, ஆஸ் அட்வென்டிஸ்ட் நம்ம சண்டே லா
அப்படின்றலாம் நிறைய அது இதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது லாஸ்ட் டே மெசேஜ்னா அன்னைக்கு தான் என்னட்டு இருக்கோம், பயங்கரமா வந்து உளுந்து பரண்டு கேட்கும். ஈராக்ல வார் ஆயிடுச்சு, கடைசி காலம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு சர்மன் எல்லாம் பயங்கர அட்ராக்டிவா கேட்கும். மாற மாட்டோம். 100% மாற மாட்டோம். இன்னைக்கு நம்ம மாறாட்டி நாளைக்கு மாற மாட்டோம். ப்ரூவன் இன் த பைபிள். இந்த மெசேஜ் எல்லாம் கேட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்குது? ஜூடஸ் கோஸ் டு செல் ஜீசஸ். இவ்வளோ இன்சிடென்ட் நடக்குது. இப்படியெல்லாம் ஜீசஸ் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ மெசேஜஸ் வந்துட்ட பேர் ஜூடஸ் என்னன்னு போறார்? Matthew 26:14. Then one of the 12 called Judas Iscariot went unto the chief priests and said unto them, What will ye give me, and I will deliver him unto you. ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா? இப்போதான் பப்ளிக்கு வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன தரீங்க? வந்துருச்சா? 6 days before, 5 days before அந்த ஸ்திரியை சொன்னாங்க இல்லையா, எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணாங்க? அந்த கேரக்டர் மாறிச்சா? இன்னைக்கு 10 கற்பனையை நம்ம ஒடிச்சிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு நான் வைக்க மாட்டேன். Now is the time. பைபிள்ல ஏதோ ஒரு வசனம் சொல்லுதா? ரொம்ப கஷ்டம்பா. எனக்கு நிட்டு ஒரு டைம் வரும், நான் மாறிக்கிறேன். போச்சு. You are a Judas. I am a Judas. எனக்கு அது மாதிரி ஒரு குணம், போஸ்ட்பான் பண்ற குணம் இருந்துச்சுன்னா நானும் ஒரு ஜூடஸ். உங்களுக்குள்ள அந்த குணம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஜூடஸ். ஐ திங்க் டேன்லின் சொன்னா, நோ லிவிட்டா, procrastinate ஒரு ஃபியூச்சர் டாக். If you are procrastinating, முடிஞ்சிச்சு. ஓகே, ஜூடஸ் எவ்வளோ கிட்ட ஜீசஸ் கூட இருந்தார் இல்லையா? ஜீசஸ் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதோ 12 டிசைபிள்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. கேம்புக்கு போகும்போது கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு இல்லையா? ஒளிஞ்சு போகும்போது கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. அவ்வளோ நெருக்கமாக ஜீசஸ் கூட இருந்தாங்க. ஹார்ட்டு அவ்வளோ தூரமாக இருந்துச்சு. வாட் அபவுட் மீ? நான் டெய்லி பைபிள் படிப்பேன். ஆனால் கேட்குறேன்னா அதில் சொல்லுது, அதுபடி நான் பண்ணுறேன்னா ஓகே. ரெகுலராக முட்டைக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணுறேன்னா காசு கொடுக்கணுமா? சர்ச்சில் யாருக்கும் கஷ்டமா? பாக்கெட்டை திறந்து கொடுத்துருவேன். இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்கா? அந்த அன்புனாலேயே நான் கொடுத்தேன். ஓகே, சபையில் என்ன வேலை இருக்கா? உளுந்து பரண்டு வேலை செய்வேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தை நான் சரண்டர் பண்ணிட்டேன்னா ஜீசஸ் மாதிரியே, ஜூடஸ் மாதிரியே அப்படியே ஜீசஸ் கூட நானும் க்ளோஸ். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன். பைபிள் ஸ்டடி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கேயும் நான் இருப்பேன். ஆனால் உள்ளோ மாறி இருக்கா? What about me? The lessons from Judas. Okay, may our spiritual life lead us closer to him, not further and further away. Judas எவ்வளோ கிட்ட வந்தாங்களோ ஜீசஸை விட்டு தூரம் போனாங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கேம்ப்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், ஓகேயா, ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், 24 hours ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் ஜீசஸை விட்டு நீங்கள் தூரம் போயிட்டே இருக்கிறீங்களா? அவருடைய கற்பனையை கீழ்ப்படுகிறீங்களா? ஓகே, ஸோ மே our hearts become softer, not harder and resistant. ஏசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு அப்படியே வயசாக சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மனசு கல்லாக மாறிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏசு கிறிஸ்து கூட புதுசாக வரும்போது அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கிட்ட நெருங்க ஹார்டாக கல்லாக மாறி யாராவது பேசினாங்கன்னா டமார் டிமீர் நிட்டு வெறும் பாம்பு தான் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கல்லாக மாறக்கூடாது இல்லையா? அப்படி மாறிட்டு வருதுன்னா யூதாஸ். Okay, spiritual practices should change the heart. If they don't, something is wrong.
நம்மளுடைய ப்ராக்டிசஸ் வந்துட்டு நம்மளுடைய ஹேபிட்ஸ் கேரக்டரை மாற்றணும். மாற்றாமல் இருந்துச்சுன்னா ஏதோ தப்பு நடக்குதுங்க. நீங்கள் சரியான சபையில் தான் இருந்திருப்பீங்க, அட்வென்டிஸ்ட் சபையில் தான், ஜீசஸ் கூட தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஹேபிட் கேரக்டர் சரியில்லைங்க. அதுதான் யூதாஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு தான் யூதாஸ் கடை பைபிளில் இருக்கு. மே வி ரீட் த பைபிள் டு பிகம் லைக் ஜீசஸ். ஏசு பைபிளை படிக்கிறது கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு, வேற உங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு, அதுக்கு இல்லைங்க. என்னுடைய மனசு மாறணும், நான் ஏசு கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்கு தாங்க பைபிள் படிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் ஒரு நாள் முன்னாடி, ஒன் டே பிஃபோர் த லார்ட்ஸ் சப்பர், இந்த கம்யூனியன் சர்வீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த நாளுடைய ரிமெம்பரன்ஸ்னால இந்த ரிமெம்பரன்ஸ் தான். இந்த ஸ்டோரியெல்லாம் ரிமெம்பரன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு ரசத்தினால ஏதோ ப்ரெஷஸாக நடக்க போகுது, ரொம்ப ஹோலியாக நடத்துகிறாங்க, ஒயிட் வச்சு மூடிக்கிறாங்க, ஒயிட்டாக வந்து திறக்கிறாங்க, அப்படியே ப்ரேயர் பண்ணி கொடுக்குறாங்க, இதனால நான் வந்துட்டு என்னுடைய எல்லா கஷ்டம் மாறிடும், நான் அப்படியே ஒரு சிக்காக இருந்தால் என்னுடைய சிக்னஸ் மாறி போயிடும், எனக்கு எல்லாம் மாறிடும், அதனால நான் இது வரணுன்ட்டு இல்லைங்க. 10 கற்பனையை கீழ்பட்டு ஏசு கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தார், அது ஞாபகம் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு படியிலையும் அவர் உயிர் கொடுத்தார், அது ஞாபகத்தில் தாங்க இதுக்கு வரணும். இதில் ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னுட்டு இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவில் தான் ஸ்பெஷல் இருக்குன்னுட்டு தான் வரணும். அது இல்லாமல் இதில் ஏதோ ஸ்பெஷல் இருக்கு, இதை சாப்பிட்டான ஏதோ மாறிட போகிறேன்னா சீஷர்கள் போல தான் இருப்போம். இந்த போஜனத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? லூக்கா 22:14 எல்லாரும் வருவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி பாரமாக இருக்கும், சொல்வார், நான் ரொம்ப ஆசையோட தான் நான் இந்த போஜனத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு ஐ ஹவ் டிசைட் டு ஈட் திஸ் பாஸ்ஓவர் வித் யூ பிஃபோர் ஐ சஃபர். நான் உங்களோட, இட் இஸ் லைக் எ லாஸ்ட் மீல், நான் உங்களோட இதுதான் கடைசி, இதாயிட்டு பிறகு நான் பரலோகத்தில் தான் உங்களோட நான் சேர்ந்து வாழ இப்படி சாப்பிட முடியும். அந்த ஒரு ஆசையோடு நான் இந்த ஒரு போஜனத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இதாயிட்டு பிறகு நான் ஐம் கோயிங் டு சஃபர் நெட்டு யூதாஸ்க்கு கூட இந்த மெசேஜ் அவர் சொல்லி அப்படி வர்றார். ஆனால் டிசைபிள்ஸுடைய மைண்ட் என்ன இருந்துச்சு? அங்கே என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது, சண்டை. இந்த கம்யூனியன் சர்வீஸ் நம்ம அப்படி இப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம். அங்கே டிசைபிள்ஸ், நம்ம எல்லாம் டிசைபிள்ஸ்னா அங்கே இருந்த டிசைபிள்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கம்யூனியன் சர்வீஸில் தான் என்ன சண்டை? அதே கொஸ்டின், யார் பெரியவங்க? இந்த போஜனத்திலையும் குணம் மாறல. Luke 22:24, a dispute also arose among them as to which of them was to be regarded as the greatest. அங்கேயும் அதே சண்டை. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே எண்டிங் தான். மனசு மாறிச்சா? அவ்வளோ சர்மன்ஸ் கேட்டு மனசு மாறிச்சா? நோ. நீங்க சர்ச்சில் வந்து சர்மனை கேட்ட உடனே நான் அப்படியே ஒரு செயிண்டாக மாறிடுறேன்னா, உள்ள உங்களுடைய வெளியே இருந்த 6 நாளில் இருந்த ஹேபிட்ஸ் அதுதான் உங்களை டிஃபைன் பண்ணுது. 7வது நாள் நீங்கள் வந்து அப்படியே ஒரு செயின்ட் போல் நம்ம இருந்தோன்னா இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸுங்க. 6 நாளில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? பைபிள் அந்த 7வது நாளில் சொன்ன சர்மன் உங்களை மாற்றிச்சா? மாற்றி அந்த நெக்ஸ்ட் 6 நாள் உங்களை அப்படியே நடந்தீங்களா? டெய்லி பைபிள் படிக்கும்போது உங்களை மாற்றிச்சா? மாறாட்டி இப்படி தான் வந்து நான் வந்து பெரியவன் சர்ச்சில் நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், ஓகே, அப்படி தான் சபை இருக்க போகுது. ஓகே, அதுதான் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட். ஜீசஸுடைய ரெஸ்பான்ஸ் லாங் சஃபரிங், பொறுமை. 13:1 என்ன சொன்னார்? டு த வெரி எண்ட் he loved them. ஜீசஸ் என்ன பண்ணார்னா, இந்த வாட்டி ஒன்றுமே சொல்லலை, எழும்பினாரு, ஒரு துண்டை கெட்டிக்கிட்டாரு, கீழே இறங்கினாரு. இதுதான் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன். ஒருத்தருடைய காலை கழுவ பண்ணிட்டார். இன்னைக்கு நம்மளும் போகிறோம், கால் கழுவ போகிறோம், அந்த ஏசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இன்னொருத்தருடைய காலை கழுவுவது நான் ஏதோ அப்படியே இறங்கி நான் அவங்கள இறங்குறேன்ட்டு இல்லை,
நான் இயேசு கிறிஸ்துவ அங்க ரெப்ரசன்ட் பண்றேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யூதாஸ் உடைய காலை கழுவினார். அப்போ ஒருத்தர் உடைய நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜீசஸை காமிக்கிற குணம் அங்க இருக்கா? ஓகே, இல்ல நான் சொல்றதுதான் நடக்கணும் அந்த குணம் இருக்கா? ஓகே, என்னுடைய பிளான், என்னுடைய தாட்ஸ் அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஓகே, என்னுடைய வழி, மை வே இருக்கிறோமா? ஆனா ஜீசஸ் அங்க இறங்கினார். He got down, went, washed his feet of disciples. ஜூடாஸ் உடைய காலையும் அப்பதான் கழுவினார். ஜூடாஸ் உடைய லாஸ்ட் சான்ஸ். It was his last chance. Jesus அவருடைய காலை கழுவுனது, it is his last chance. லாஸ்ட் சான்ஸ். யாருக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது கடைசி சான்ஸா? என்ன? தாழ்மையா மாறுறதுக்கு. தாழ்மையா மாறுறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸ், ஜூடஸ் உடைய சான்ஸ். ஆனா ஜூடஸ் வாஸ் நாட் தட். ஓகே, ஸோ அங்கே பார்க்கலாம் Luke 22:26 who is the greatest அதெல்லாம் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். ஆனால் ஜூடஸ்க்கு என்ன தெரியுமா ஆச்சு? இந்த அப்பம் சாப்பிடுமது படிக்கிறீங்களா? John 13:27. பாருங்க, ஹோலி கம்யூனியன் பிரெட் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரெட்டை வாங்குவது இயேசு கிறிஸ்து உள்ள வரல. அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? சாத்தான். எதுக்கு? அவனுடைய பழக்கம் வழக்கம். இதை சாப்பிட்றதுனால எதுவுமே மாற மாட்டோம். நம்மளுடைய பழக்கம் வழக்கம் தான் நம்மளை மாற்றும். ஸோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். God is struggling. சுத்தி சுத்தி உனக்காக நான் உயிர் கொடுக்க போறேன், உனக்காக நான் உயிர் கொடுக்க போறேன், உனக்காக உயிர் கொடுக்க போறேன். இதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய சென்ட்ரல் மெசேஜ். அதை மறந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஓகே, இது முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஓகே நீ செய்கிறது பண்றது போ. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து காமிக்குவார் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஜீசஸ் வந்துட்டு யூதாஸ்க்கு காமிச்சு கொடுக்குவார் இல்லையா? என்னன்னு சொல்லுவாரு, படிக்கிறீங்களா? I love Jesus. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, இருந்தாலும் உள்ள என்ன அந்த முத்தமும் எதுக்காக? ஜீசஸ் உடைய தாட்ஸை யோசிப்பாருங்க. அந்த டைம் ஜீசஸ் உடைய மனசு எப்படின்னு யோசித்து பாருங்க. டிவியில் பிக்சரில் அதெல்லாம் அந்த எமோஷன்ஸே தெரியாது. ஆனால் ஜீசஸ் வாஸ் 100% ஹியூமன். அவருடைய மனசை எப்படி காமிச்சிருக்கிறாங்கன்னா, பெயின் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சங்கீதம் 55:12-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன், இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் நீங்கள் படிச்சுக்குங்க. For it was not an enemy that reproached me. என்னைய வந்துட்டு யாரோ துரோகி என்ன இல்லை என்னுடைய சத்ரு வந்து என்னைய வந்துட்டு என்னை ஏமாத்தல. அப்படி யாராவது பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் தாங்கியிருப்பேன். அந்த பரிசேயனோ இல்லாட்டி அந்த ஒரு சீஃப் பிரீஸ்டோ யாராவது பண்ணியிருந்தா நான் தாங்கியிருப்பேன். neither was it he that hated me. என் மேலே கோபமாக இருந்தவன் இல்லை. ஜூடஸ் கோபமாக இருக்கல ஜீசஸ் மேலே. that he did magnify himself against me. then I would have hid myself from him. அப்போ நான் அவங்ககிட்ட இருந்து ஒழிஞ்சிருந்திருப்பேன். 55:13 சொல்றார், but it was thou, a man my equal. என்னோட சமமா நீ வந்து நின்றுட்டு இருந்தியே, அவன் my guide. கைடுன்னு சொல்றார். அங்கங்க ஜீசஸ் அப்படி போகலாம், இப்படி போகலாம், இது பண்ணலாம் நிட்டு இருந்த என்னுடைய கைடு நிட்டு ஜீசஸ் சொல்றாங்க. அண்ட் மை அக்வைண்டன்ஸ், அவரோட நான் பழகி இருந்தேன். we took sweet counsel together. அதனால ரொம்ப சந்தோஷமா நம்ம அப்படியே போயிருந்தோம். and walked into the house of God in company. கையை பிடிச்சி அப்படியே சபைக்கு போனோம், கோயிலுக்கு போனோம். அப்படியே அந்த கேம்ப்ல நம்ம அப்படி நடந்துட்டு போனோம், இப்படி போனோம். இப்படி வந்து நீ வந்து ஏமாத்திட்டியே, முடியல. அதுதான் ஜீசஸ் உடைய மைண்ட் இல்லையா? எப்படி ஒடிஞ்சு போயிருக்கோம் இல்லையா ஜீசஸ் உடைய மைண்ட்? அப்போ இப்படி இவன் வந்து என்னைய ஏமாத்துறான், யூ கேம் அண்ட் யூ ஆர் சீட்டிங் மீ வித் எ கிஸ், இப்படி உன் மைண்டில் இருந்திருக்கே நிட்டு ஜீசஸ். நான் கடைசி வரைக்கும் ஜீசஸ்
கைவிடல ஜூடாஸையும். ஓகே, Psalm 41:9, even my close friend in whom I trusted, who ate my bread, has lifted his heel against me. என் கூட உட்காந்து சாப்பிட்டு ஓகே இருந்தவ என்னுடைய நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு. இன்னும் சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு ஜூடஸ் தான் he was the lead, he was the headன்னுட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெருக்கமான ஃப்ரெண்ட். இட் மை ஓன் ஃபெமிலியர் ஃப்ரெண்ட். இது வேற வெர்ஷனில் இருக்கு. KJVல it was saying it as a familiar friend. ESVல it was saying it is a close friend. ஓகே, அப்படி ஜீசஸ்க்கு இட் ஹர்ட்டட் him. அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? இந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்க்கணுன்னா 2 Samuel 15:12 வந்துட்டு அஹித்தோஃபல் வந்துட்டு டேவிடை ஏமாத்துவாங்க. அந்த டைம் நடந்த இன்சிடெண்ட்டில் டேவிட் சொன்னது தான் ஜீசஸ்க்கு இது ரிலேட் பண்ணுறாங்க. ஜீசஸ் உடைய இன்னும் ஃபீலிங்ஸ் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா அஹித்தோஃபல் ஏமாத்துமது டேவிட்க்கு என்ன நடந்துச்சோ அதை போய் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இட் இஸ் வெரி டஃப். அது அவ்வளோ ரிலேட்டட். எதுக்குன்னா இதெல்லாம் நடந்துட்ட பேர் அஹித்தோஃபல் என்ன தெரியுமா பண்ணுவார்? அவர் போவார், அவர் வீடெல்லாம் சரியாக செஞ்சுட்டு தூக்கு போட்டு சேர்த்துருவார். யூதாஸ் அப்படியே தான் நடந்துச்சு இல்லையா? அப்படி தான் இட் இஸ் திஸ். ஆனால் இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ இன்னொருத்தர் ஏமாத்தினாங்க. யார்? பேதுரு கூட ஏமாத்தினார். ஓகே, ஜூடஸ்க்கும் பீட்டருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். ஓகே, நிறையா பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். பீட்டருக்கு இருந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க? எங்கே ஜீசஸ் இருக்கிறாரோ தேடி 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 போனார். ஜீசஸ் அவர் ஏமாத்தினாலும் ஜீசஸ் பின்னாடியே தேடி தேடி போனார். ஜூடஸ் அவரும் ஐயோ இயேசு கிறிஸ்துவை ஏமாத்திட்டேனே இன்னைக்கு இருந்தார். ஜீசஸ் கிட்ட போல. இதுதான் சாத்தான் நம்மளை ஏமாத்துறது. பாவம் செஞ்சிட்டேன் நான் இனிமே எல்லாம் சரியாயிட்டு நான் ஜீசஸ் கிட்ட போறேன்னா ஜூடஸை போல தூக்குதான் மாற்றி சாவனமாக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் பீட்டரை போல ஜீசஸ் கிட்ட ஓடி வரணும். ஏன்னா John 13:1 சொன்னபடி he loved them till the very end. உங்களுக்கு மேலே ஜீசஸ் வச்சிருக்கிற அன்பு கடைசி வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் வந்து கட்டி பிடிச்சி அவரை காமிச்சு கொடுத்துட்ட பிறகு தான் ஜீசஸ் ஹேஸ் நோ அதர் கோ. அவரு விட மாட்டாருங்க, நீங்கள் தான் விடணும். ஜீசஸ் he loves you. ஆனால் ஒரு பாயிண்ட் கிளியராக வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா நாட் பாசிபிள். ஜீசஸ் உங்கள் பின்னாடியே வருவார், நீங்கள் தான் மனசு மாறணும். ஓகே, சாரி ஃபுல்லாக கன்னடாவில் எடுக்க முடியல, அவுட் ஆஃப் டைம்னால. ரியலி சாரி, மேபி சம் அதர் டைம். தேங்க்யூ.